நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராதே 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 ராதே
ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதே ராதை பிறந்தனலே எங்கள் ராதை பிறந்தனலே 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 மரங்களே கொடிகளே 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 எங்கள் ராதை பிறந்தனலே மலர்களே தளிர்களே எங்கள் ராதை பிறந்தனலே மலர்களே தளிர்களே எங்கள் ராதை பிறந்தனலே ராதை பிறந்தனலே எங்கள் ராதை பிறந்தனலே ராதை பிறந்தனலே எங்கள் ராதை பிறந்தனலே தோழி நீ வாழி எங்கள் ராதை பிறந்தனலே தோழி நீ வாழி எங்கள் ராதை பிறந்தனலே ஆழியே மாமழையே எங்கள் ராதை பிறந்தனலே ஆழியே மாமழையே எங்கள் ராதை பிறந்தனலே ராதை பிறந்தனலே எங்கள் ராதை பிறந்தனலே ராதை பிறந்தனலே எங்கள் ராதை பிறந்தனலே சிவனே சண்முகனே எங்கள் ராதை பிறந்தனலே சிவனே சண்முகனே எங்கள் ராதை பிறந்தனலே மனமே பிருந்தாவனமே எங்கள் ராதை பிறந்தனலே மனமே பிருந்தாவனமே எங்கள் ராதை பிறந்தனலே
போல் வழி கண்டாரே அவல நிலை போக்கோ கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே உணவு மாறிடினோ நீரில் மாற்றமுள்ளோ நீர் போன்று ஆதாரமா கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ಚೈತನ್ಯ ದೇವರು ನಿತ್ಯಾನಂದರು ಭಕ್ತಿ ವೆಲ್ಲಂ ಪಾಯಿಸಿಯ ಕೀರ್ತನ ಪಾಡಿರೆ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರಿ ಬೋಲ್ ಹರಿ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರಿ ಬೋಲ್ ಹರಿ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ 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 ಹರೇ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கடிய வித்தகன் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு உரலனோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரம். இது என்ன ஆச்சரியம்! அவளை வந்து பிடிச்சிட்டபடியாலே பிடித்தவள் பக்கத்தில் இருக்கிற உரல்ல சேர்த்து கட்டி வைக்கணும்னு பார்க்குறாள். இது நாள் வரைக்கும் யசோத கையில் அகப்படாமல் ஓடிண்டே இருந்தார். இன்னைக்கு கையும் மெய்யுமாக பிடித்து விட்டாள் யசோதை. என்னதான் வாய் காட்டி கொடுத்துருதோ இல்லையோ, வெண்ணை உண்ட வாயன் பார்த்தா தெரிஞ்சு போச்சு. இன்னும் பெரிய பெருமாளை யாரும் கட்டுறதுக்கு வரல, அவர் அப்படியே தான் சனிச்சுருக்கார். அன்னைக்கு கண்ணன் அகப்பட்டாரே தவிர பெரிய பெருமாளுக்கு இன்னும் பெருமை என்ன, அதையே பெருமையா சொல்லிண்டு இப்பவும் சனிச்சுருக்கார். ஓஹோ, அந்த வாயை பார்த்தீங்களா, கண்ணன் 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 என்று திருப்பாணாழ்வார் பாடிட்டு இருக்காரே தவிர யாரான ஒரு யசோதை வந்தோ ஒரு கோபிகை பெண் வந்தோ பெரிய பெருமாளும் கண்ணன் தானே, இதோ வாயில வெண்ணெய் இருக்கே பிடிக்கலாம் கட்டலாம்னு சொல்லுவார்களான்னா இன்னி வரைக்கும் அந்த தைரியம் வந்ததில்லை. பெரிய பெருமாளை சேவிச்சவாளுக்கு அந்த தைரியம் வருங்கிறீள். அவர் சயனிச்சுருக்கிற திருக்கோலம் என்ன, குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணைத் துயிலுமா கண்டு உடனனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. அத்புத தரிசனம். மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசம் அடியரோர்க்கு அகலலாமே. நினைத்த மாத்திரத்தில் நகர்ந்து போக ஒண்ணாத திருமேனி. கிழக்கு நோக்கி திருவடியை நீட்டினார், மேற்கே திருமுடி வைத்தார், வடக்கே பின்புறத்தை காட்டினார், தெற்கு நோக்கி சயனித்து கொண்டிருக்கிறார். விபீஷணனுக்காக லங்கைக்காக அனைவருக்காகவும் தென் திசை இலங்க நோக்கி மண்ணுடைய விபீடனருக்காய் மலர்கண் வைத்த என்னுடைய திருநவரங்கர். இப்பவும் பெருமாள் சயனிச்சிருக்காருனா மாயனார் என்னத்துக்கு சயனிச்சிருக்கார்? வெண்ண உண்ட வாய் எதற்காக? ஏன் கண்ணனாகவே சயனிச்சிருக்கார்? ஏதும் அறியா வண்ணம். ஆக கோவலனாய் வெண்ண உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தான். என் உள்ளம், திருப்பாணாழ்வார் ரொம்ப தாழ்த்தி சொல்லுகிறார், உள்ளம் கவர்ந்தான் இல்லை, என் உள்ளம் கவர்ந்தான். என்னோட உள்ளம் எவ்வளவு தாழ்ந்த உள்ளம் தெரியுமோ? இந்த உள்ளம் சாதாரணமாக பகவான் பக்கம் போகாத உள்ளம். அந்த உள்ளத்தை திருடின்னு போயிட்டார். ஆழ்வார் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? என் உள்ளத்தை பெருமான் தா என்று கேட்டான், நான் கொடுக்க மறுத்தேன், நீ என்ன கொடுப்பதென்னு திருடி கொண்டு போனான். நாமா கொடுத்துட்டா பெருமாள் திருட வேண்டிய தேவையில்லை. கண்ணனோ வெண்ண கேட்டார், யசோதை கொடுத்துருந்தா திருடி இருக்க மாட்டார். கொடுக்காதபடியால தானே திருட வேண்டியதா போச்சு. அதை எதுக்கு தெரியுமா வச்சுக்கணும்? ஜீவாத்மாவை நாமே சமர்ப்பிக்க வேண்டும். பகவானுடைய சொத்து ஜீவன்.
ஆனால் இந்த ஜீவனை நம்மது நம்ம நினச்சுன்றோம். இதுக்கு தான் ஆத்மாபகாரம்ங்கிற பெரிய கொடுமையான குற்றம். ஆத்மா நம்மதல்ல, ஆத்மா பகவானது. அது தெரியாமல் நம்மதுங்கிறோம். சமர்ப்பிச்சுடுன்னு பெருமாள் சொல்கிறார், கேட்க மாட்டேங்கிறோம். அப்போ எடுத்துன்னு பட வேண்டியதான். கொடுத்தா கேட்டால் கொடுக்கலன்னு எடுத்துன்னு பட வேண்டியதானே. சுவாமி இது நல்ல நியாயமாக இருக்கே. அதுக்குன்னு ஒரு கடைக்குள்ளே போய் 20,000 ரூபாய்க்கு ஒரு கடிகாரம் வச்சுருந்தா கொடுன்னு கேட்டேன், கொடுக்கலன்னுட்டா எடுத்துன்னு போயிடுவிடான்னா கடை என்னதாக இருந்தால் எடுத்துன்னு போக மாட்டேனா? அதே போல தான் கண்ணனுது. இப்போ மொத்த கடையும் அவருது. அப்படி இருக்கிறச்சே அவர் கேட்டதே அதிகம். அதுக்கு மேலே நம்ம வேற கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம்னா, அதனால தான் பார்த்தார், வெண்ணையை கொடுக்கலே திருடின்னு போயிட்டார், நான் என் மனசை கொடுக்கலே திருடின்னு போயிட்டார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம். இந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் தெரியுமா? இது அர்ஜுனனே கேட்கிறான். கண்ணா, என்னுடைய உள்ளம் ரொம்ப உயர்ந்த உள்ளம். அதை எப்படியாவது நன்னா கட்டுப்படுத்தி உன்னிடத்துல ஆட்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். நான் இந்திரியங்கள்லாம் அடக்கணும், உள்ளத்தை எல்லாம் அடக்கினவன். ஊர்வசி தேவியை பார்த்துட்டு, ரம்பாவை பார்த்துட்டு இந்திரபட்னம் சொர்க்கலோகத்துக்கு போகிறார் அர்ஜுனன். அப்போ அங்கே இருக்கிற அப்சர ஸ்திரீகள்லாம் அர்ஜுனன் பேரில் ஆசைப்பட்டு அவ்வளவு அழகாவும், அர்ஜுனா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறா. உடனே கைகூப்பி, தாயே இப்படி நீ பேசக்கூடாதுன்னு அர்ஜுனன் சொல்லியிருக்கான். ஒரு அப்சர ஸ்திரீயை பார்த்து தாயேன்னு கூப்பிடுற அளவுக்கு உள்ளத்தை அடக்கி இருக்கிற சாமர்த்தியக்காரன் அர்ஜுனன். ஆனால் அந்த அர்ஜுனன் கண்ணனை பார்த்து சொல்கிறான், ஹரந்தி பிரசபம் மனஹா இந்திரியாணி பிரமாதீனி வாயோரிவ சுதுஷ்கரம். என் மனசை அடங்க மாட்டேங்கிறது, கண்ட இடத்துக்கு ஓடுறது, புலன்களை அடக்க முடியலே, மனசை அடக்க முடியலே. கண்ணா நீ தான் வழி சொல்லணும் என்று கண்ணனிடத்தில் கேட்கிறான். அப்போ அனைத்தும் அடங்கிய அர்ஜுனன் கூட மனசு அடங்காதுன்னு ஒத்துக்கொள்கிறான். அது கண்டபடிக்கு திருகிறது. நில்லா நெஞ்சினையுடையேன்னு ஆழ்வார் பாசம். ஒரு நிமிஷம் நினைச்சாப்புல அடுத்த நிமிஷம் நினைக்காது. இந்த நிமிஷம் ஒன்று தோணும், ஒருத்தரை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை வச்சுப்போம், அடுத்த நிமிஷம் மாற்றிப்போம். சொல்ல ஆரம்பிக்கச்சே இன்னைக்கு உபன்யாசம் நன்னா இருக்கா போல இருக்குன்னு நினைப்பா. கொஞ்சம் நேரம் கழித்து மட்டும் சொல்லிவிட்டார், ஒரு 1/4 மணி கூட சொன்னார்னா, ஆமாம் இவர் என்ன சொல்லிகிட்டே இருக்கார், என்ன அடுத்து நினச்சி. இப்போ தானே சுவாமி மனசு நன்னா நினச்சதுன்னா அது 6.25 மனசு, இது 7.25 மனசு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. 6.25 வேற மனசு, 7.25 மனசு அதே தான். ஆனால் அது ஓடுற வேகம் அத்தனை தூரம். இப்போ நினைக்கிறாப்பில் அப்போ நினைக்காது. ஒருத்தரை இன்னைக்கு பிடிக்கும், அவரை நாளைக்கு பிடிக்காது. நேற்றுக்கு பிடிக்காது, இன்னைக்கு பிடிக்கும். பாகக்கா நேற்றுக்கு பிடிக்காது, இன்னைக்கு பிடிக்கும். ஒன்னொன்று மாறுறது இல்லையோ. மனசு லேசில் அடங்காது. அதுக்கு தான் பகவான் பார்த்தார், திருப்பாணாழ்வார் மனசை சுலபத்தில் அடக்க முடியாது, தவிக்கிறார். நாம் அந்த மனசை திருடின்னு போயிட்டா அவர் தவிப்பு அடங்கி போடுமோ இல்லையோ. அதனால தான் என் உள்ளம் கவர்ந்தானை. என் உள்ளம்ங்கிறதுனாலே இது ரிஷிகளுடைய மனமல்ல, அடங்கியிருக்கும் மனமல்ல, அடங்காத மனம், தாழ்ந்த என் மனம். என் உள்ளம் கவர்ந்தானை. கவர்ந்தவனார் அண்டர்கோன் அணியரங்கன், அண்டர்களுக்கெல்லாம் கோன் வைகுந்தநாதன் பெருமான். ஏன்னா என்ன ஆச்சரியம், இப்போ இப்படி இந்த ஊரில் பிறந்து எங்கேயும் அங்கேயும் திண்டாடி வெண்ணையை திருடி கட்டுப்பட்டு சொல்லுப்படுறதுக்குன்னு இருக்கிறவர் போல் இருக்கு. ரொம்ப சாதாரண மனுஷர் போல் இருக்கு. என்ன சொல்லுவோமோ இல்லையோ, இவன் சாதாரணம் இல்லை, அண்டர்கோன். அண்டர்கோன்னா நித்திய சூரிகளுக்கு நாயகன். அந்த நாயகன்னா இங்கே வந்து சேர்ந்திருக்கார். பஷ்யத்சு சூரிஷு சதா பரமம் பதம் தே. குரத்தாழ்வான் சாதித்தார், அங்கிருக்கும் பகவான் தான் இங்கு வந்தார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகுங் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை. ஆரமுதை அரங்கமேய வந்தனனை. ஸ்ரீ வைகுண்டநாதனாய் ஆரமுதாக இருந்த எம்பெருமான் அந்த அமுதக்கடலிருந்து ஓர் சொட்டு கீழே வர இந்த ஒரு அமிர்தத்தை போல திருவரங்கத்தில் பெரிய பெருமாளாக சயனித்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்கே அளப்பரிய ஆரமுது, இங்கே அரங்கமேய வந்தனன். அந்த அமிர்த சொட்டு கீழே விழுந்துதான் திருவரங்கம் ஆயித்து. ஆக வைகுந்தநாதனே கீழே ஸ்ரீரங்கநாதனாக உள்ளார். வைகுந்தநாதன் கண்ணனாக வந்தார்னு சூட்டு நன்மாளர்கள் பாசுரத்தில் பார்த்தோம். வைகுந்தநாதன் அரங்கனாக சயனிச்சிருக்கார்னு திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா வைகுந்தநாதனே கண்ணன், வைகுந்தநாதனே அரங்கன். அப்படின்னா கண்ணனே அரங்கன். கணக்கு பரீட்சை எழுதி பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, நேர ஒன்றை நிரூபிக்கிறது உண்டு. ஒரு பக்கம் இடது பக்கம் இவ்வளோ தூரம் நிரூபிச்சுன்னு வருவா, வலது பக்கம் இவ்வளோ தூரம் நிரூபிச்சுன்னு வருவா. இடது வலது ரெண்டும் சமமாக இருக்கு பாருன்னா கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதை போல கணக்கு விட எழுதி பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, அதே போல வச்சுங்க. வைகுந்தநாதன் கண்ணனாக பிறந்தான், சூட்டனன் மாலகள் பாசுரம். வைகுந்தநாதன் அரங்கனா சேனிச்சிருக்கார், முளைக்கதிரை திருமங்கி ஆழ்வார் பாசுரம். ஆகவே அரங்கன்தான் கண்ணன், கண்ணனே அரங்கன், அரங்கனே ஆயன், ஆயனே கண்ணன். அந்த கண்ணனே அரங்கனா சேனிச்சிருக்கார். அண்டர்கோன் அணி அரங்கன், அணி அரங்கன் என்னமுது. என்னமுதுன்னா வைகுந்தத்தில் இருக்க அமுதல்ல, அதோ தேவர்கள் பார்க்கடல் கடந்த போது பிறந்த அமுதல்ல, இது என்னமுது.
அப்படின்னா மத்தமுது மட்டம் என் அமுது உயர்ந்த அமுதம்னு அர்த்தம். என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா. அந்த அமுதமயமான கண்ணனை பெரிய பெருமாளை கண்ட கண்கள் அதை பார்த்துட்டால் மத்தொன்னினை காணாது. ஏன் பெரிய பெருமாளை கண்ட கண்கள் மத்தொன்னை காணாதா? எப்போ காணலாம்? பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி எதையோ பார்த்துருக்க முடியும், அப்போ கண்கள் எதை வேணா காணும். ஒருவேளை பெரிய பெருமாள்கிட்ட அனுபவம் குறைச்சலாக இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ கூட இதில் ரொம்ப இல்லையே, அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு கண்ணு மாறினாலும் மாறும். நானோ பெரிய பெருமாளை கண்டுட்டேன், அதனால் இன்னொரு இடத்துக்கு போகாது. காட்சியில் குறை இருந்தாலாவது கண்ணு இன்னொரு இடத்துக்கு போகும். இப்போ நீங்கள் ஒரு சங்கீத கச்சேரி கேட்குறீள், சுமார்னா அடுத்த கச்சேரி எப்போ? உடனே தொடுடுவோம். ஒரு உபன்யாசம் கேட்டு சுமாராக இருந்ததுன்னா அடுத்த உபன்யாசம் எப்போன்னுவோம். நம்மளே ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், சுமாராக இருந்ததுன்னா சரி குழம்பு சரியில்லை சாத்துமது எங்கே அப்படின்னு அடுத்தது கேட்டுருவோம். நம்ம அனுபவத்தில் ஒன்று குறை இருந்ததுன்னா தான் அடுத்ததுக்கு போவோம். திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாளை அனுபவிக்க அதில் குறையே இல்லை. எப்போ குறை இல்லையோ அப்போ அடுத்ததுக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஆகையால் தான் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னனை காணா. என் கண்கள் கண்டன, அமுதத்தை கண்டன. ஆச்சரியமாக வியாக்கியாத்தா பண்ணார். அமுதத்தை வாயால் சுவைக்க வேண்டுமா, கண்ணால் பருக வேண்டுமா? நாம் கேள்விப்பட்டிருக்கிறது அமுதத்தை வாயால் தானே சாப்பிடணுன்ட்டு. ஆனால் பெரிய பெருமாள் கண்ணால் பருகும் அமுதம், காதால் பருகும் அமுதம், வாயால் பருகும் அமுதம் அல்லன். கண்களாலே பருகலாம், சேவிக்கிறோம், தரிசிக்கிறோம். காதுகளாலே பருகலாம், அவன் வைபவத்தை கேட்கிறோம். ஆக காதுகளாலே அமிர்தமாக கேட்டு, கண்களாலே அமிர்தமாக உண்டு. இந்த ரெண்டும் இருக்கிறதே பெரிய பெருமாளுக்கு அனுபவம். வெண்ண உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே. அங்கே வெண்ணெய் எப்படி காணா போச்சோ என் உள்ளமும் இங்கே காணாக போய்விட்டது. வெண்ணெய் என் உள்ளம் கவர்ந்தானே. அண்டர்கோன் அணியரங்கன், அண்டர்கோன் நித்தசூரிகளுக்கு நாயகன், அணியரங்கன். இந்த பூலோகத்துக்கே ஒரு அணியை போல இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் போட்டுக்கிறோம், உடம்புல என்ன நகை போட்டாலும் இந்த இடத்துல அழகாக பதக்கம் வச்சு ஒரு அடிக்கை போட்டுக்கிறா பாருங்க, தனியாக தெரியறது சொல்லியோ. நெத்தி சுட்டி சூடாமணி போட்டுண்டா தனியாக தெரியறது சொல்லியோ. அதை போல இந்த பூமண்டலத்துக்கே ஸ்ரீரங்கம் தனித்து இருக்கும். அடி எங்கே உட்காண்டிருக்கேங்கிறதுக்காக சொல்லலை, எங்கே உட்காண்டிருந்தாலும் இதைத்தான் சொல்ல போகிறேன். அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள், என் அமுதினை பார்த்த இந்த கண்கள் மத்தொன்னனை காணா. இதில் பரம வேதாந்தார்த்தத்தை திருப்பாணாழ்வார் வச்சு முடிச்சுட்டார். பூமாதிகரணம்னு அழகான அதிகரணம். உபனிஷத்துக்கள் 32 வித்தைகள் கூறுகின்றன. ஒன்னொன்று ஒரு உபாசனம், ஒரு வித்தை. அந்த பக்தி மூலம் பரமாத்மாவை அடைய வேண்டும். அதில் சொல்கிறது பூமான்னா பரமாத்மா. எத்தனை நானியத் பஷ்யதி நானியத் ஸ்ருணோதி நானியத் விஜானாதி ச பூமா. எது பூமா, எது பரமாத்மா பிரம்மம், வைகுந்தம் எதுன்னு சிஷ்யன் ஆச்சாரியனை கேட்கிறான். ஆசான் பதில் கூறுகிறார், எதை பார்த்தால் கண்ணு மற்றொன்றை நாடாதோ, எதை கேட்டால் காது மத்தொன்னில் செல்லாதோ, எதை நினைத்தால் உள்ளம் மேய போகாதோ, எதை உணர்ந்து விட்டால் மற்றொரு உணர்த்தியே இராதோ, அது பூமான்னு தெரிந்து கொள். அப்போ அதை பார்த்த பிற்பாடு கண்ணு இன்னொரு இடத்துக்கு போகுமா, கேட்ட பிற்பாடு காது செல்லுமா, நினைத்த உள்ளம் மத்தொன்னுக்கு போகுமா? ஆகையால் தான் என் அமுதனை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா. மோட்சத்துக்கு அரைச்சின் போறேன்னு ராமன் ஆஞ்சநேயரை சொன்னார். இந்த ராமனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா. ராமனை பார்த்துட்டே இருக்கேன்னு ஆஞ்சநேயர் சொன்னார். திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா. ரொம்ப ஆச்சரியமான கருத்து. அதை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். கடைசியிலே தம் பேர் தம் ஊர் இந்த 10 பாசரங்கள் பாடினவர்களுக்கு பலம். இது சொல்லணுமே, பலஸ்ருதின்னு சொல்ற முடியும். இதை சொன்னவாளுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்ல வேண்டாமா? பாட்டில் இல்லை. என் அமுதனை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா. இதோ உறையூரில் பிறந்த பாணன் நான் பாடியிருக்கிறேன். இந்த 10 பாசரங்களை சொல்லுபவர்களுக்கு இன்னது கிடைக்கும். சொல்லவே இல்லை திருப்பாணாழ்வார். அப்படியே சட்டுன்னு பாட்டை முடிச்சிட்டார். ஏன் சொல்லலைன்னால் வேதாந்த தேசிகன் அர்த்தம் சொன்னார். சொல்லியிருந்தா என்ன தெரியுமா இருக்கும்? அப்போ மற்றொன்றனை கண்டார்னு ஆயிருக்கும். பாட்டு மற்றொன்றனை காணான்னு இருக்கு. பாட்டை காணான்னு பாடிட்டு நம்ம கண்ணு தெரிஞ்சு, பாட்டும் கண்ணு தெரிஞ்சு, பாட்டை சொன்னா என்ன பலம்னு கண்ணு தெரிஞ்சால் அப்போ மற்றொன்றனை காணான்னு சொன்னதுக்கும் பலம் கண்ணில் பட்டுறதுக்கும் முரண்பட்டு போயிருக்கும் இல்லையோ. பின்ன என்னதான் கிடைக்கும்? இந்த 10 பாட்டை சொன்னால் ஒன்றும் கிடைக்காதாண்ணா. மற்றொன்றனை காணாத தன்மை நமக்கும் கிட்டும் என்று தான் அப்படியே வைத்து கொள்ள வேண்டும். ஆக கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மத்தொன்னினை காணா. பெரிய பெருமாளை கண்ட நம்முடைய கண்கள் அவனன்றி மத்தொன்னில் ஈடுபடாமல், லௌகிக விஷயத்தில் ஈடுபடாமல், பகவானிடத்திலே ஈடுபட்டு பக்தி வளர்ந்து பிரபத்தியில் முடிந்து அந்த பிரபத்தி மோட்சத்தளவுக்கு நம்மை அழைத்து சென்று
திருப்பாணாழ்வார் இங்கு பெற்ற அனுபவத்தை நாம் எங்கும் பெற்று அங்கும் சென்ற பிற்பாடு பெற வேண்டும். பக்தி பெருக வேண்டும். பக்திக்காக எடுக்கும் இந்த முயற்சி மேலும் மேலும் பெருக வேண்டும். அனைவரும் பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் பக்தர்களாக விளங்க வேண்டும். இவ்வுலகத்தில் சாந்தி, அவ்வுலகத்தில் இடம். அனைத்தும் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் கிட்டட்டும். திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம் என்று கூறி அமைகிறேன்.